பராசர ஜோதிட மணிமன்ற குழுவில் பயணிக்கும் அனைத்து ஜோட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு ஒரு ஆய்வுக்கு ஒரு ஜாதகம், சிவா என்ற ஒரு பேருள்ள ஒரு ஜாதகர். இந்த ஜாதகர் பிறந்த ஒரு தேதியை பார்க்கும்போது 23/7/1980 பிறந்திருக்கார். புதன்கிழமை என்று பிறந்திருக்கார். 5:20 AM கருவில் பிறந்த ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்தை பார்த்தோன எப்படி பலன் எடுக்கலாம்? ஒரு ஜாதகத்துக்கு முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, முதல்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது நம்ம அந்த ஜாதகத்தோட ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு இது என்னன்னா வயசை பார்க்கணும். அந்த ஜாதகத்துக்கு என்ன வயசு? ஏன்னா ஒரு வயசை பார்க்காம ஜாதகத்துக்கு பலன் சொல்வது அவ்வளோ சிறப்பு வராது. ஏன்னா அது குழந்தை ஜாதகமா, பெரியவங்க ஜாதகமா, இல்லை வயது முதிர்ந்த ஜாதகமா, இல்லை இளவட்ட ஜாதகமா அப்படின்னு அந்த ஜாதகத்தை நம்ம பார்ப்பது ஒரு சிறப்பான ஒரு பலனை தரும். ஏன்னா கிளி சோசியத்துக்கு போனாலும் வயசை கேட்க பலன் சொல்ல மாட்டாங்க. அப்போ இந்த ஜாதகத்தோட வயசு என்று பார்க்கும்போது 45 வயசு முடிஞ்சு 46 வயசு நடக்குது. 45 வயசு 3 மாதம். அப்போ நடுத்தரமான ஒரு வயசு இந்த ஜாதகத்துக்கு, நடுநிலையான வயசு. அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த ஜாதகத்துக்கு அனைத்து பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் இருக்குது. அனைத்துமே அதாவது குடும்பம், தொழில், அதுக்கடுத்து வருமானம், அதுக்கடுத்து இவரோட உடல் பிரச்சனை அப்படிங்கிற தன்மை. இப்போ இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னா இவர் பிறந்த நட்சத்திரம் பார்க்கும்போது அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. லக்னம் என்று பார்க்கும்போது மிதுனம் லக்னம். இங்கே பாருங்க, லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்காருங்க. இவர் அனைத்தும் போராடி ஜெயிச்சிருவாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருக்குது, அந்த வீட்டுக்கு அதிபதி அவர் தான், அவர் லக்கணத்திலே இருக்காரு, சிறப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவர் இப்போ சாரத்துக்கு பலன் இருக்குதா பலன் இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த வீட்டுக்கு உண்டான கிரகத்தை பார்க்கும்போது புதன் தான். அதுக்கு முன்னும் பின்னும் பார்த்தீங்கன்னாலும் பின்னு சுபகிரகமான சுக்கரன் இருக்கார், நண்பர் இருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவும் சூரியனும் பாவகிரகம் 2ல் இருக்குது. அப்போ பாவகத்தேரி யோகத்திலையும் அவயோகத்தில் இருக்கிற ஒரு தன்மை காட்டுது. அப்போ இந்த லக்னாதிபதியை வரக்கூடிய புதன் அந்த அதிபதி யாரோட சாரத்தை பெற்றிருக்காரு? இப்போ குருவோட சாரத்தை பெற்றிருக்காரு. குருங்கிறது இந்த ஜாதகத்துக்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அவர் சாதகமும் கிடையாது. ஏன்னா உபய லக்கணத்துக்கு குருவுக்கு புதனும், புதனுக்கு குருவும் அப்படிங்கிற தன்மை பாதகத்தை ஏற்படுத்தும். அப்போ 7க்கு 10 கூடிய சாரத்தை பெற்று இந்த லக்னாதிபதி அங்கே இருக்கார். அப்போ இன்றைய கோச்சார நிலையை நம்ம எடுத்தாகணும். ஒரு கோச்சார நிலை எடுக்கணும்னு வச்சுங்களேன். இப்போ கோச்சாரத்தில் பார்த்தா நம்ம பெரிய கிரகத்தை எதை சொல்லுவோம்? சனி பகவானை சொல்லுவோம். அடுத்து ராகு, கேது, குரு. இந்த 4 கிரகத்தை நம்ம கட்டாயம் கோச்சாரத்தில் எடுத்து தான் ஜாதகத்துக்கு நம்ம பலாபலனை நிர்ணயம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்போ இந்த ஜாதகத்தை பாருங்கள், கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் 10ல், அதாவது திருக்கணிதப்படி வாக்கியப்படி 9ல் தான் இருக்கார். திருக்கணிதப்படி 10க்கு போயிட்டார். இப்போ குரு பாருங்க, இந்த ஜாதகத்தில் இப்போ குரு பயிற்சியானதுலேருந்து இந்த ஜாதகத்துக்கு தொல்லை. அதாவது இவரோட லக்கணத்துக்கு, நீங்கள் நான் ராசி சொல்ல, லக்கணத்துக்கு ராசி அதாவது லக்கணத்தில் குரு மிதுன லக்கணத்தில் குரு பயிற்சி ஆகிட்டார். இப்போ பயிற்சியாகி ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சு. இப்போ ஆதிசாரமாக கடகத்தில் வேறு இருக்கார். இப்போ குரு அங்கே பாதகாதிபதி புதனை டச் பண்ணலேருந்தே இவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட். எது மூலியமாக பிரச்சனை வரும்? ஏன்னா குரு கொடுப்பது வெளி காயத்தை கொடுப்பாரா? நிச்சயமாக காயத்தை கொடுக்க மாட்டார். உள்வலியும் உள் பிரச்சனையும், அதாவது குருங்கிறது தனத்தை குறிக்கக்கூடிய இடம், பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடம், அதை உள் வலியை கொடுக்க ஜவ்வை குறிக்கக்கூடிய இடம். அதாவது ஒரு கொலஸ்ட்ராலை ஏற்படுத்தி அதுக்குள்ள இரத்த ஓட்டத்தை குறைக்கக்கூடிய தன்மை குருவுக்கு உண்டு. அப்போ இந்த ஜாதகத்தை முடக்க வைக்கக்கூடிய தன்மையும் உண்டு. அப்போ அந்த பாவம் என்ன பாவம்? மிதுனங்கிறது ஒரு தொண்டையை குறிக்கக்கூடிய பாவம். அப்போ இந்த காலகட்டத்தில் தொண்டை மூலியமாக ஒரு பேச்சினால பிரச்சனை வர்றதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. தொண்டையில் பிரச்சனை வரக்கூடிய தன்மை. குரு ஹார்ட்டை குறிக்கக்கூடிய கிரகம். ஏன்னா 4ஆம் இடத்துல தான் உச்சம் பெறுகிறார் குரு. காலதேவனுக்கு 4ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். அப்போ அந்த உச்சம் பெறுகிற குரு ஆதிசாரமாக இப்போ கடகத்துக்கு போயிட்டார். அப்போ கடகங்கிறது இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் தானே, மனசை குறிக்கக்கூடிய ஒரு பாவம் தானே. அப்போ இதய சம்பந்தமான பிரச்சனை இந்த ஜாதகத்துக்கு மேலோங்கி இருக்கு. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, 4ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய நோயை, ஒரு ஜாதகத்துக்கு நோயை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் தான். அந்த 6ஆம் அதிபதி 4க்கு போயிட்டார். அப்போ செவ்வாயும் புதனும், செவ்வாய் புதன வீட்டில் இருக்கிறது அவரை சிறப்பு இல்லை. அதாவது கண்ணியில் செவ்வாய் இருந்த கடல் நீரை வத்துங்கிறான். அப்போ அங்கே வறண்ட பூமியாக இருங்கிறான். அப்போ இவருக்கு அந்த வறண்ட பூமியாக ஆகக்கூடிய தன்மை, பிளட்டு குறையக்கூடிய தன்மை, நீர்நிலை குறைஞ்சி இந்த ஜாதகத்துக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய, அதாவது நாக்கு வறண்டு போய் மூச்சுத்திறனில் ஏற்பட்டு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடிய தன்மை
இந்த ஜாதகத்துக்கு மேலோங்கி இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஆஸ்பத்திரியில் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த ஜாதகத்துக்கு. ஏன்னா 6ஆம் அதிபதி வரக்கூடியவர் 4லிருந்து செவ்வாய் தோஷம் இந்த ஜாதகத்துக்கு பலமான தோஷமா இருக்குது. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இந்த கிரகத்தை வச்சு அழகா சொல்லிடலாம். இன்னைக்கு கோச்சார நிலையும் பார்க்கும்போது சந்திரன் வந்து ராசியில் இருக்கார். அதாவது கோச்சாரத்தில் வந்து புதன் வந்து செவ்வாயோட சேர்க்கப்பட்டிருக்கார். ஆறுக்குடையனோட சேர்ந்திருக்கார். அப்போ இந்த ஜாதகர் கன்ஃபார்மா நோய் தான். அது காலதேவனுக்கு 8ஆம் இடமா போச்சு. இவருக்கு 6ஆம் இடமே காலதேவனுக்கு 8ஆம் இடம். அப்ப இந்த நோய் வந்து அதாவது மறைமுகமான ஒரு நோய். இதை கண்டுபிடிப்பதே பெருசுங்கிறான். அதாவது நோயே தெரியாது, வெளியே தெரியாது, கண்டுபிடிப்பதே பெருசு அப்படிங்கிற ஒரு தன்மையும் காட்டுது ஜாதகத்துல. அப்ப இவருக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள், அடுத்தது வந்து தசா காலங்கள். இந்த தசா காலங்கள் பாருங்க, இந்த ஜாதகத்துக்கு இப்ப சுக்கிர மகா திசை நடக்குது. சுக்கிர மகா திசையில நடக்கக்கூடிய புத்தி பார்த்தீங்கன்னா ராகுவோட புத்தி. இப்போ ராகுங்கிறது என்ன? கண்ணுக்கு தெரியாத ஒரு நோயே, கண்ணுக்கு தெரியாத பிரச்சனையே அதிகரிச்சுக்கிட்டே இருப்பார். எக்ஸ்ரே எடுப்ப சொல்லுவார், ஸ்கேன் எடுக்க சொல்லுவார், இது எடுத்தா அதை எடுத்தா ஒன்றும் இல்லைங்க, நல்லா தாங்க இருக்குது அப்படிங்கிறவங்க காட்டுவார். ஆனால் ராகு திரிகோணத்தில் தான் இருக்கார். லக்கினத்துக்கு திரிகோணத்தில் 9 தான் இருக்கார். அப்போ அவருக்கு வந்து கௌரவத்துக்கு ஒரு பங்கத்தையும் கொடுப்பார். கௌரவமாக இருந்தவர் இந்த காலகட்டத்தில் ஒரு பங்கத்தை ஏற்படுத்துவார். பொருளாதார சரிவையும் கொடுத்துருவார் அப்படிங்கிற தன்மை இருக்குது. ஏன்னா கர்மக்கார வேற 10ல் போயிட்டான். அப்ப இந்த காலகட்டம் இவருக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் 12ல் உட்காந்து தசை நடத்துது. ஒரு 5 கூடிய பூர்வ புண்ணியத்துக்கு உண்டான கிரகம், தன் புத்தியை கொடுக்கக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. அப்ப புத்தியும் கெட்டு போயிடும், புத்தியும் மழுங்கி போயிடும். அவ்வளோ சிறப்பாக இருக்க முடியாது ஜாதகர். இப்போ 12ஆம் இடத்துல உட்காந்து திசை நடக்கும்போது நம்ம 12ஆம் இடம் அயான சயான போகம் அப்படின்னு சொல்றோம். அங்க சுக்கரன் ஆட்சி பெற்று தானே இருக்கிறான். அது காலதேவனுக்கு 2ஆம் இடங்க, பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்போ பொருளாதாரம் இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் சுக்கிரதசை ஆரம்பிச்சிருந்து சுக்கிரதசை உங்களுக்கு ஓஹோன்னு இருக்குங்க, பொருளாதாரம்லாம் சிறப்பாக வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சுக்கிரதசையெல்லாம் ஆடம்பரத்துக்காக பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய தன்மை வந்துடும், பொருளாதார விரயத்தை கொடுக்கக்கூடிய தன்மை வந்துடும். ஏன்னா அந்த சுக்கிரன் பாருங்க 12ஆம் இடம் சொந்த வீட்டில் உட்காந்துருக்கார். யாரோட? 6 கூடைய சார்ந்து பெற்றிருக்கார். அப்போ குடுக்கல் வாங்கல் இவ்வளவு நாள் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவருக்கு ஆரம்பத்தில் சனி திசை, புதன் திசை, கேது திசை, இந்த குடுக்கல் வாங்கலாம் கூட அதில் கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த சுக்கிர திசை ஆரம்பிச்சிருந்து 10 அந்த சுக்கிர திசை ஆரம்பிச்சோடனே இந்த ஜாதகத்துக்கு அப்படி இருக்காது. ஒரு 10 வருஷம் ஆரம்பிச்சு 2020 17 ஆரம்பிச்சிருக்குது. இப்போ 2025. அப்போ பாருங்க, ஒரு குறைஞ்சபட்சம் இந்த ஜாதகத்துக்கு ஒரு பாதி வருஷம் நல்லா இருக்கு. சுக்கிர திசையில் பாதி வருஷம். இனிமேல் இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர திசை இதா வேலை செய்யும், என்னன்னா விரயமா வேலை செய்யும். அப்ப இந்த ஜாதகத்துக்கு இந்த காலகட்டம் எல்லாமே சுப விரயத்தோட அசுப விரயம், அதாவது சுப விரயங்கிறது 2ஆம் இடம். குடும்பத்துக்காக விரயமும் இருக்குது, குடும்பத்துக்காக கடன் வாங்கி அதில் விரயமாகக்கூடிய தன்மை இருக்குது. அப்ப அந்த சுக்கிரன் எங்க பார்க்கறாரு, சுக்கிரனோட பார்வை எங்க போய் உழுவுது? நேரா பாருங்க, அவர் வந்து 6ஆம் இடத்தை பார்க்கறாரு. சுக்கிரன் நேரா 6ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்ப 6ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சுக்கிரன் வந்து எதுக்காக செலவு பண்ணுவான்? ஒன்று கடன் வாங்கி பிரச்சனைக்காக செலவு பண்ணுவான், இல்லாட்டி நோய்க்காக செலவு பண்ணுவான். இதுதான் இந்த 2ங்க தான் செலவு ஆகிட்டே இருக்கு இந்த ஜாதகத்துக்கு. அதை இருந்தாலும் தடுக்க முடியுமா? அந்த காலகட்டத்தில் ஆட்சி பெற்றிருக்கானே, 6 கூடைய சார்ந்த பெற்று, அப்ப தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த காலகட்டம் மருத்துவ செலவு இந்த ஜாதகத்துக்கு 100% கொடுத்தே தீரும். அந்த ஜாதகத்துக்கு உடல் ரீதியான பிரச்சனைங்கிறதாரு இதய சம்பந்தமான பிரச்சனையும், மூச்சு திறனல் பிரச்சனையும், அதிக அளவில் உள் பிரச்சனைகள், அதாவது வெளியே தெரியாத அளவுக்கு உள் பிரச்சனைகளை இந்த ஜாதகத்துக்கு மேலோங்கி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜாதகத்துக்கு இப்பொழுது பலாபலன் நடந்து கொண்டு இருக்கும் இந்த ஜாதகத்துக்கு என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.